ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற கேம் தான் விளையாட போறோம். வாங்க பார்ப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் பேசுவாங்க, அது நீங்க கேட்கலாம். பிடிக்க மாட்டேன். ஆமா அப்படி அப்புறம் தண்ணிக்குள்ள புதுசா ஒன்னாக்காதுடா. தண்ணிக்குள்ள புடிச்சா செத்துருவடா. கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அவங்களே போட்டுருவாங்க. கொடுத்து அந்த ஒரு இப்போ இவனுக்கு இவனை மாதிரி இன்னொரு ப்ளூ கலர் கொஞ்சம் மரம் அவன் கூட சண்டை போட்டுருக்காங்க. அவன் எப்படி பண்ண கருத்துல அப்படி அமுக்குறான். இப்ப இவனுக்கு ஈக்குவல் பெஸ்ட் கொடுக்க கூடாது. இவன் ஈக்குவல் இவனை அன்இக்குவல் பண்ணிட்டு இவனை 3 பேர் ஆக்கணும்னா லெவல் 5 போகணும். எனக்கு சீட் கொடுக்கணும். இப்போ போய் அவனை அந்த மரத்தை எடுத்து இவனை எடுத்து அவ்வளவுதான். அந்த மரம் எடுத்துட்டோம்னா ஃபயர் வேணும்னு குறைச்சி நான் ஃப்ளவர் எடுத்தேன். கொஞ்சம் கிட்ட போகணும்டா. பிடிக்க போறதுடா. வெயிட் பண்ண பிடிக்க போறா. மரத்தை பிடிச்சா நம்ம இன்னொரு எடுத்துக்கலாம். நம்ம வெயிட் பண்றா. அவனை பிடிக்கலாம்டா. அவ்வளவுதான் முடிச்சுட்டான். முட்டை அங்க தட்டு சரி கொடுத்துட்டா பரவாயில்ல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணா அது ஓப்பன் ஆயிடும். மரம் முடிச்சு மரத்தை முடி இன்னொரு மரத்தை பிடி. வெயிட் பண்ணு. எங்க நம்மளோட ஒரு நிமிஷம் இரு. இந்த இதுக்குள்ள போ. அந்த ஃப்ரீ அடுத்து சாண்டா டம்மி கிடைச்சிருக்கு உனக்கு. சாண்டா டம்மி இது இருக்கு. இது தட்டு இது தட்டு இத்தட்டு கிளைம் கிளைம் 10 கீ கிடைச்சிருக்கு. உனக்கு சாண்டாக்கு 10 கிடைச்சிருக்கு. அதனால அவனை ஓபன் பண்ணாங்க. போ படி ஃப்ரீயா ரூம் ஐடி ஏன்னா இந்த பக்கம் ஒரு பெயின் இல்ல இன்னொரு இந்த ஸ்பான் பண்ணுங்க. உள்ள போகும். இந்த கேப் படிக்கல
ஏய் டாக்கு பான் கேட்கலாம். ஆமா இருக்குல்ல ரீட் பண்ணாச்சு. ஆமா ஹேக் பண்ணு. ஏய் நீ இவனா இவனுக்கு சீட் கொடுத்துரு. இவனுக்கு சீட் கொடுத்துடலாம். ஏய் ஆளை கொடுத்து அப்கிரேட். வா வா போய் அந்த இவங்களை பிடிக்கணும். இந்த மாதிரியே ஒரு மரம் மரம் லாரகான் அடுத்த லைன் படி நம்ம முட்டை எடுப்போமா? ஆனா போறதான் முடியாது. ஆமா ஏன்னா ஆக்வாகான் வேணும். ஆக்வாகான் வேணும். நம்ம நிறைய நம்மளோட வேற யாராச்சும் எடுப்பாங்களா? நம்மளோட வேற யாராச்சும் எடுப்பாங்களா? அவனதான் நான் பிடிக்கணும்னு நினைச்சேன். இன்னும் அதுக்கும் பிடிச்சிட்டாங்களா? ஏய் அவன அட்ரை பண்ணா அடிக்க கட்டறியா. நம்ம பவரா இருக்கான். இல்ல நம்ம கூட யாராச்சும் சண்டை போடுவாங்க. வாடி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நம்ம கதை. திருப்பி கொஞ்ச நேரம் தாக்குது. நம்ம அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் தாக்குது. மறந்துட்டா அதை எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி நம்ம இது எடுக்க முடியாது. செத்துருச்சு எடுக்க முடியாது. ஆமா செத்துக்கு நம்ம ரிட்டர்ன் கொடு. இவங்க சண்டை போட முடியாது. எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். இவனோட கதிரோடு எவ்வளவு இருக்கு. எப்படா இவன்ல எப்படா ஆமா வா வா போலாம். போ இவனை எடுத்து இவனை பண்ணி இவனுக்கு வந்து எப்படி அடுத்த போக்குமன் போமா டிராகன் ஒருத்தன் வச்சிருந்தான்டா. நான் பார்த்தேன். ஒருத்தர் சண்டை போட முடியாது. வேற பத்தி அங்கெல்லாம் பண்ணிட்டோம். இன்னொரு முட்டை அங்க இருக்கேன் பாரு. இன்னொரு மரமா சண்டை போட்டுட்டேன். சண்டை போறாங்க. என்ன நான் வச்சிருக்கேன் பாரு. இதுதான் நானே வச்சிருக்கேன். ஆக்குவாகும் வெயிட் பண்ணு. இவன் என்ன ரேங்க்? டி ரேங்க்டா. அப்ப இவனை தான் எக்யூப் பண்ணுமா? ஏய் டி ரேங்க்டா வேஸ்ட் ஈயோட. ஈதான்டா வேஸ்ட்ன்றாங்க. ஆமா ஆமா டி ரேங்க் இதான். அப்ப இத எக்யூப் பண்ணிட்டு இவனை எக்யூப் பண்ணு. இவனை எடுத்து விட்டுரு. இவங்க எல்லாத்தையுமா 7 லெவல் எடுத்து விட்டு டி ரேங்கா எக்யூப் பண்ணி ஷீட் பண்ணு. ஷீட் பண்ணு. இல்லடா நான் பண்றேன். ரெண்டுமே ஷீட் பண்ணு. ரெண்டுமே இது இது அப்கிரேட் கொடுக்கணும். டி ரேங்க் நல்ல பவரா இருக்கும். இன்னொரு ஆளையும் கொடுத்துருவோமா? இல்ல வேணாம் கொடுக்க முடியாது. எப்படி கொடுப்ப? அன்னைக்கு போறியா? அடுத்த பந்து பண்ணணும். அடுத்த போக்கிமான் பிடிக்கிறோம். நீ வந்து போ. சரி गाइस இப்போ நம்ம போய் அடுத்த போக்கிமான் வந்து ஃபயர் டைப். அடுத்த போக்கிமான் வந்து செகண்ட் பார்ட்ல கிட்டக்கு போனாலே அதுவும் அடிக்கும்டா. வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்ட் போடுறோமா? சரி